ஓகே. கிறிஸ்துவுக்குள் அன்பான பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக வாரத்தின் முதல் நாள் இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி காலை வேளையிலே மலேசிய சபையாரோடு சேர்ந்து தேவனை தொழுது கொள்ளும்படி நமக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி. தாராபுரம் கிறிஸ்டின் சபையின் சார்பிலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளின் காலை வேளையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியமானது 23வது சங்கீதம் வசனம் 4 மையமாக கொண்டு, குறிப்பாக அந்த வசனத்துல தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற ஒரு வார்த்தையை நாம் படிக்கின்றோம். அந்த தலைப்பின் கீழாகத்தான் இன்றைக்கு நாம் சத்தியத்தை படிக்கின்றோம். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதை இப்படியாகவும் கூட நாம சொல்லலாம். தேவரீர் என்னோடு கூட இருக்கு வசனத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை மையமாகவே வைத்து நாம் படிக்கிறோம். இப்ப தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை இன்றைக்கு அநேக விசுவாசிகள், குறிப்பாக தனி நபர் ஒரு விசுவாசியானாலும் சரி, ஒரு குடும்பமான ஒரு விசுவாசம் உள்ள ஒரு குடும்பமானாலும் சரி, ஒரு சபை அல்லது ஒரு தேசம், இப்படி பல வகையில தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், எங்களோடு கூட இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லாத மக்களாக அநேகர் சில நேரங்களில் வாழக்கூடிய மக்களை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்நாள் எல்லா நிலையிலும் எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. உயர்வு இருக்கு, தாழ்வு இருக்கு, மகிழ்ச்சியும் இருக்கு, துக்கமும் நிறையும். அதே போல லாபமும் இருக்கு, நஷ்டம் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி பெரிய ஒரு பாதிப்பும் உள்ளதாகவும் இருக்கிறது. சந்தோஷமும் நிறைவும் மகிழ்ச்சி இருக்கும் நேரத்துல மனிதன் சில வேளையில தன்னையே மறந்து, தன்னை உண்டாக்கின தேவனை மறந்து வாழக்கூடியவனாக இருப்பான். அதே துக்கம் வேதனை வரும் பொழுது அது போன்ற அந்த சமயங்களிலே தனக்கு உதவி செய்வதற்கு யாராவது இருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பார்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதையும் தன்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து அது போன்ற ஒரு சூழ்நிலையிலே மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தையானது, எனக்கென்று யார் இருக்கிறார், நமக்குன்னு யார் இருக்கிறாங்க, எங்களுக்குன்னு யார் இருக்கிறாங்க, அடுத்ததாக உங்களுக்குன்னு யார் இருக்கிறாங்க, நமக்குன்னு யாரு இல்லை. தன்னுடைய வாழ்வில் எல்லாமே முடிந்தது, எல்லாமே இழந்து விட்டோம்ங்கிற அந்த நிலை வரும் பொழுது மனிதன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி மிகவும் ஒரு பயந்த நிலையில மனம் உடைந்து மனம் நொந்து வாழக்கூடிய நிலைக்கு போய்விடுகிறான். இன்னும் சில நேரங்கள்ல எனக்குன்னு கேட்க யாரு இல்லை, எனக்கு இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை, ஒரு இழப்பு, ஒரு துக்கம், நஷ்டம், வேதனை, இது போன்ற சமயங்கள்ல எனக்குன்னு நின்று பேசுவதற்கு, கேட்பதற்கு, ஆதரவுக்கு, உதவிக்கு யாரு இல்லை என்று மனிதன் புலம்புகிறார்கள். இன்னும் சில நேரங்கள்ல மற்றவர்களும் நம்மளை பயமுறுத்துவார்கள். உனக்குன்னு யாரு இல்லை, உன்னை அடித்து தூக்கி வீசுனா கேட்க நாதி இல்லாத ஒரு மனிதன் நீ. இன்னும் சில வார்த்தைகளை காயப்படுத்தும் வகையில கேட்க யாருமே இல்லாத ஒரு அனாதை, ஒரு பஞ்ச பரதேசி என்றெல்லாம் மனிதர்கள் மற்றவர்களை பயமுறுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதே வார்த்தை நமக்கும் கூட சொல்லுவோம், நமக்குன்னு யாரும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த நாளிலே இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவங்களாகவோ, இந்த மனம் உடைந்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை உங்களில் அல்லது நம்மில் அநேகர் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு கூட இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு இல்ல, கர்த்தர் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். அவருடைய வேத வசனங்கள் நமக்கு ஒரு பலம் நிறைந்த ஆறுதலையும் தேடுதலையும் தரக்கூடிய வார்த்தைகளை வைத்திருக்கிறார். எனக்குன்னு யாரு இல்லையா, நமக்குன்னு யாரு இல்லையா, எங்களுக்குன்னு கேட்க யாரு இல்லையா, அல்லது உங்களுக்குன்னு யாருமே இல்லையா அப்படின்னு நினைத்து வாழக்கூடிய மக்களா இருந்தா நிச்சயமாக அப்படி இல்லை. நமக்கென்று கேட்பதற்கும் உதவி செய்வதற்கும் ஆதரவாக நின்று எல்லா வகையிலும் பலத்தை தந்து காப்பதற்கும் வழிநடத்துவதற்கும் மிகப்பெரிய
ஒரு சர்வ வல்லமுள்ள ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எனக்கும் உங்களுக்கும் நமக்கு அவரை நம்பக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார். இது சம்பந்தமாகத்தான் இன்றைக்கு நாம் சத்திய வசனத்தை படிக்க இருக்கிறோம். யாவரும் சத்தியத்துக்கு நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த சமயத்திலே தேவன் அவரை தெரிந்து கொண்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி தன்னுடைய இதயத்தில் தீர்மானித்து வைத்திருந்தார். அவருடைய காலகட்டங்களிலே தேவனுக்கு பயப்படக்கூடிய இருதயம் அவருக்கு இருந்தது. அவரை ராஜாவாக தெரிந்து கொள்வதற்கு முன்னதாகவே தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை, என் இருதயத்துக்கு ஏற்றவன், என்னுடைய விருப்பப்படி எல்லாம் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான் என்று அவரை குறித்து நச்சாட்சி சொன்னார். ராஜாவான பிற்பாடும் தேவனுடைய வார்த்தையில் அதிகமாகவே தியானித்தார். இரவும் பகலும் வேதத்தை தியானிப்பது என்னுடைய தியானமாக இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார். அது போன்ற வாழ்க்கையில விசுவாசத்துல அவரு வளர்ந்தவர், தேவன் விரும்புகிறபடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு சில நெருக்கடிகள் வரும். அப்படி வீட்டார் மூலியமாக, குறிப்பாக மகன் மூலியமாக கூட நெருக்கடி வருது. அது போன்ற சமயங்களிலே அவரு தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். சவுல் மூலியமாக அவருக்கு பிரச்சனை. அப்போ ஒரு மனிதன் ஒரு நெருக்கடி, ஒரு மிகவும் ஆபத்தான சமயங்களிலே சொல்லக்கூடிய வார்த்தை தான் இதுக்கு முன்னதாக நாம் படித்தோம். சரி, இப்போ நாம் ஒரு வசனத்தை படிப்போம். 69வது சங்கீதம் வசனம் 20 நாம் படிக்கும் பொழுது, 69வது சங்கீதம் வசனம் 20ல, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். அப்போ தனக்கு இருக்கிற அந்த நெருக்கடியிலும் வேதனையிலும் உதவி செய்வதற்கு ஆட்களை எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட நேரத்துல ஒருவரும் இல்லை, பரிதபிக்கக்கூடிய மக்களும் இல்லை, தேற்றக்கூடிய நபரும் இல்லை, ஒருவனையும் காணேன். அப்போ இது போன்ற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலும் இருந்தா எப்படி இருக்கு? சரி, இன்னொரு வார்த்தையை நாம் படிப்போம். யோபு 17ஆம் அதிகாரம், நீங்கள் யோபு 19ஆம் அதிகாரம் வசனம் 7. இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை. கூக்குரல் இடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆபத்தான காலகட்டங்கள்ல தாவீதும் யோபுவும் இருந்திருக்காங்க. பாருங்க, கொடுமை என்று கூப்பிட்டார், கேட்க ஒருவரும் இல்லை. எனக்கு ஒரு ஆபத்து, உதவி செய்யுங்க. அப்போ மனிதர்கள், இந்த யோபுவுக்கு ஒரு கட்டம், தாவீதுக்கு ஒரு சூழ்நிலை. சரி, அதே போல நமக்கு வெவ்வேறு சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். இந்த சமயத்தில் நாங்கள் உதவிக்கு ஆள தேடினோம், ஆதரவுக்கு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம், யாரும் இல்லை. பாருங்க, நாம தேவனை நம்புகிறோம், அவருடைய பிள்ளைகளோடு இருக்கிறோம், அவருடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை மறந்து சொல்லக்கூடிய வார்த்தை இது. தாவீது அப்படி சொன்னாரு, யோபு அப்படி சொன்னாரு நான் சொல்ல வரல. நாம் அது போல ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது வேதனைப்படக்கூடிய நேரத்துல, இறுதியும் உடைந்து தவிக்கிற அந்த காலகட்டத்துல தேற்றுவதற்கும் பரிதபிக்கிறதுக்கும் ஆறுதல் சொல்லுவதற்கும் உதவிக்கும் யாரும் இல்லை. அது என்னோடு போவதில்லை, நம்முடைய குடும்பத்தை ஒரு கட்டத்துல நமக்குன்னு யாரும் இல்லை. பிறரை நாம் பார்க்கும் பொழுதும் கூட, ஐயோ உங்களுக்கு யாருமே இல்லையா? சில நேரத்துல பயமுறுத்துவது கூட சொல்லுவோம், உனக்குன்னு யாரும் இல்லை, பார்த்து கவனமா இருந்து கொள்ளும். மொத்தத்துல ஒரு நெருக்கடி வரக்கூடிய சமயங்கள்ல இது போன்ற ஒரு வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் சொல்லி இருக்கலாம். அந்த ஒரு வார்த்தை நம்மளை விசுவாசம் பலவீனப்படுத்துகிறது, விசுவாசம் குறைந்த நிலையை நம்ம இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு வருத்தமான வேதனை தரக்கூடிய சம்பவம். ஏனென்றால் 23வது சங்கீதத்துல நாம் படித்தோம் 4ஆம் வசனத்துல, அழகா அந்த தாவீது ராஜாவுடைய இருதயம் தன்னை தேற்றுவதற்கும் தன்னை காப்பாற்றுவதற்கும் ஆறுதல் படுத்துவதற்கும் எல்லா வகையிலும் தன்னோடு கூட ஒருவர் இருக்கிறார் என்பதை மிகப்பெரிய ஒரு விசுவாசம் உள்ளவராக இருந்தார். அவர் தேவன். அந்த வேதவசன பகுதி வாசிப்போம். 23வது சங்கீதம் வசனம் 1ல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ தனக்கு இருந்த அந்த நெருக்கடியும் வேதனை சமயங்களிலே அந்த இருதயம்
பலவீனப்படலை, அவிசுவாசமாகவும் இல்லை, விசுவாசம் குறைந்த நிலைக்கு போகவில்லை. விசுவாசம் அதிகமாக பலமுள்ள ஒரு விசுவாசமாக தாவீதினிடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி என்றால், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். அடுத்தது வசனம் 3, அவர் என் ஆத்துமாவை தேற்றி. அப்ப ஆத்துமாவிலே பலவீனப்பட்டு சொன்ன வார்த்தைகள் தான், எனக்குன்னு யாரு இல்லை, நமக்குன்னு யாரு இல்லை, எங்களுக்குன்னு கேட்க யாரு இல்லைன்னு ஒரு வார்த்தையை நாம் பார்த்தோம். ஆனா இவருடைய இருதயம், என் ஆத்மாவை கர்த்தர் தேற்றுகிறார். இது போன்ற சூழ்நிலையில வசனம் 4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கும் பயப்படேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு நமக்கு தெரியும், 2 பக்கம் மலை, உயர்ந்த நிலையில் இருக்கு, அப்படியே இப்படி சாய்வாக இருக்கு. இந்த பள்ளத்தில் நடந்து போகும் பொழுது மலையிலிருந்து எந்த விதமான ஆபத்து வேணாலும் வரலாம். தப்பித்து ஓடணும் அப்படின்னு நினைச்சா நேர் வழியில அல்லது பின்னோக்கி தான் போகணும். மலையில ஏறுவதுங்கிறது கடினம். அப்ப அந்த பள்ளத்தாக்கிலே நாம் நடக்கும் பொழுது அது மரண இருளின் பள்ளத்தாக்கு. அதில் நடந்தாலே மரணம் வர்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி நான் நடந்தாலும் பொல்லாப்பு எனக்கு வரும் என்று பயம் எனக்கு இல்லை. ஏனென்றால் என்னோடு கூட இருக்கிறவர் மிகப்பெரிய ஒருவர். அவர் தான் சொல்றாரு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அதோடு நிக்கல, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்ப தனக்கு வரும் ஆபத்து அல்லது தான் போகும் வழியில் இருக்கிற ஆபத்து, தன்னை சுற்றி என்ன நடக்குது என்பதை அறியாமல் தெரியாமல் இருந்தாலும் எதை குறித்து கவலை இல்லை, பயம் இல்லை. ஏனென்றால் கூட இருக்கிறவர் தெய்வம். அவர் கூட வெறுமனே இருக்கிறது மட்டுமல்ல, அவரு தேற்றக்கூடியவராகவும், அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தையானது தன்னை எல்லா வகையிலும் காக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒருவர் நம்மோடு இருக்கும் பொழுது எனக்குன்னு யாரு இல்லைன்னு நம்ம சொல்லலாமா? ஒரு குடும்பம் மிகவும் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நமக்குன்னு யாரு இல்லை அப்படிங்கிற வார்த்தை உண்மையாலுமே மனிதர்கள் ஒருவேளை நம்மோடு இல்லாமல் போகலாம். எப்படி என்றால், வேதவசனம் சொல்றது சங்கீதம் 27:10, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இது தாவீதுடைய நம்பிக்கை தான். அப்ப தனக்கு இருந்த அந்த நெருக்கடி காலகட்டத்திலே தனக்குன்னு, தன்னுடைய குடும்பத்துக்கென்று, தான் தன்னோடு இருக்கிற மற்ற ஜனங்களுக்கென்று கூட நின்று பேசுவதற்கும் ஆதரவாக நின்று எல்லா வகையிலும் தேற்றுவதற்கும் யாரும் இல்லை என்று தாவீது ராஜா நம்பவில்லை. தேவன் என்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், தைரியமாக இருங்கள். சில நேரங்களில் குடும்பத்தார் நம்மளை விட்டு போகலாம். அதாவது வசனம் சொல்லுவோம், தாயின் தாப்பனும் கூட நம்மளை கைவிடலாம், ஆனா தேவன் கைவிடுவது இல்லை. அப்ப இந்த விசுவாசம் தாவீதுக்கு இருந்தது. இப்ப நமக்கு இந்த வார்த்தைகள் என்ன சொல்றது, நமக்கும் தேவன் கூட இருப்பார். சிறந்த சில வசனங்கள் எல்லாம் கவனிப்போம். 40வது சங்கீதம் வசனம் 17, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நிறைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறேன், என் தேவனே தாமதியாதையும். அப்போ தேவன் என்னோடு இருக்கிறார், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்கிறார். பெற்றோர்கள் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் கைவிடுவதில்லை. இந்த வசனம் சொல்லுது, நான் சிறுமையும் எளிமையுமான மனிதன். சிறுமையும் எளிமை மக்கள் மதிக்க மாட்டார்கள், அதை உயர்வாக நினைக்க மாட்டார்கள். அந்த சிறுமை இன்னும் முற்றிலும் இல்லாமல் போகணும், அழிக்கணும், அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், இந்த எண்ணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதுபோல சமயத்துல தன்னை நினைப்பார் யாரும் இல்லை என்று நாம் நினைக்கிறோம். ஆனா இங்க தாவீது ராஜாவுடைய விசுவாசம், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். எந்த சூழலிலும் கர்த்தருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தால், அவர் விரும்புகிறபடி வாழக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால், தாவீது ராஜாவை போல தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை தேற்றுகிறார், என் மேல் நினைவாகவும் இருக்கிறார், அவர் என்னை மறப்பது இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தை. பிரியமானவர்களே, இந்த ஒரு நம்பிக்கை தான் தேவனுடைய பிள்ளைகள் நம் எல்லாரிடத்திலும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரி, இது போன்ற சத்தியங்களைத்தான் இன்றைக்கு நாம கூடுதலாக படிக்கிறோம். தாவீது ராஜாவுக்கு இருந்த நெருக்கடியில ஆரம்பத்துல தனக்கு யாரும் இல்லை, தன்னை விசாரிப்பார் யார் இல்லைங்கிற அந்த நிலை, அந்த வசனங்களை படித்தாலும் உண்மையாலுமே மெய்யாகவே தேவன் அவரோடு இருப்பதாக அவர் விசுவாசித்திருந்தார்.
அதே போல இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையிலும் கூட சில நேரங்கள்ல ஐயோ நமக்கு யாருமே இல்லையே, எனக்கு இல்லையே, என் வீட்டாருக்கு, என் பிள்ளைகளுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, கர்த்தருடைய பணியை செய்து கொண்டிருக்கிற சபையாரும் கூட சில நேரங்கள்ல சபையில ஒரு பிரச்சனை, சபைக்கு எதிராக மற்றவர்களால ஒரு பிரச்சனை, அது சமயத்தில் நமக்குன்னு கேட்க யாரும் இல்லையே, நாம் இப்படி இருக்கிறோமே. பிரியமானவர்களே, அப்படி அல்ல. நம்மோடு கூட ஒருவர் இருக்கிறார். அவர் கர்த்தர். கர்த்தர் மட்டுமல்ல, கர்த்தர் தம்முடைய தூதர்களை நமக்காக வைத்திருக்கிறார். அதோடு இல்லாமல் தேவதாசர்களை நம்மோடு கூட வைத்திருக்கிறார். எதுக்கு? நான் உங்களோடு இருப்பேன், என்னுடைய தூதர்கள் உங்களோடு இருக்கார்கள், என்னுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், நீங்கள் தைரியமாக இருங்கள், விசுவாசத்தில் பலப்படுங்கள், கர்த்தருக்காக செய்கிற வேலையில் தொடர்ந்து உற்சாகமாக இருங்கள் என்று உற்சாகப்படுத்துவதற்காக தேவன் அநேகரை நமக்காக வைத்திருக்கிறார். சரி, இந்த மாதிரி சம்பவங்கள்ல நாம் சில வார்த்தைகளை நாம் படிப்போம். இன்னும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு எந்த வகையிலெல்லாம் ஆதரவாக இருந்திருக்கார். நெருக்கடி, ஆபத்து, கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தேவன் அவருடைய பிள்ளைகளை தனிமைப்படுத்தியிருக்காரா, இல்ல தேவன் அவளோடு கூட இருந்திருக்காரா, தேவன் மட்டுமல்லாமல் வேற யாரையெல்லாம் அந்த மாதிரி மக்களுக்கு கூட நின்று ஆதரவாக நின்று பேசும்படி செய்திருக்கார். சில வார்த்தைகள் நாம் படித்து இந்த வசனங்களிலிருந்து நாம் நம்முடைய விசுவாசத்தையும் கூட பலப்படுத்திக் கொள்ள தேவன் உதவி செய்வாராக. இப்போ கர்த்தர் ஆபேலுக்காக பேசினது, அவருக்கு ஆதரவாக நின்றது யார் என்று சொல்கிறார்? இந்த உலகத்துல முதல் பிறந்த மனிதர்கள் காயின், ஆபேல். இருவரும் ஒரே வீட்டுல ஆதாமுக்கு ஏவாளுக்கு பிறந்தவர்கள். காயின், ஆபேல்ல இருவரும் தேவனுக்கு காணிக்கைகளை கொண்டு போகிறார்கள். அதுல ஆபேலுடைய காணிக்கையும் அவரை அங்கீகரித்தார். காயினும் அவருடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. இதனாலே அந்த காயின் ஆபேல் மீது கோபம் கொள்கிறார். அந்த கோபமானது ஒரு கட்டத்துல அவருக்கு ஆபேலை கொலை செய்யக்கூடிய அளவு கொண்டு போகிறார். இப்ப ஆபேலை கொலை செய்யக்கூடிய அந்த சமயத்துல இருக்கிற அந்த காலகட்டத்துல ஏறக்குரிய 4 நபர்கள் தான். ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல். அந்த வசன பகுதியில் அதுக்கு பின்னாடி மக்கள் நிறைய பிறக்கிறார்கள். ஆனால் முதல் பிறந்த மனுஷன் காயின், அப்புறம் ஆபேல். சரி, இந்த 2 பேர்ல காயின் என்னுடைய இறுதி என்ன சொல்லுது? ஆபேலை நாம் கொலை செய்தா என்ன? இருக்கிறது ஒரே ஒரு நபர் தானே. பெற்றோர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அவர்கள் வயல்வெளியில் நடந்து போகும் பொழுது, தனிமையா கூட்டிக் கொண்டு போகும் பொழுது கொலை செஞ்சுட்டா, கொன்று விட்டால் அவனை கேட்க யார் இருக்கா? யாருக்கு தெரியாது. இந்த எண்ணங்கள் அந்த காயினுடைய இறுதிக்குள்ளாக வந்திருக்கலாம். அதனால அவர் என்ன செய்தாரு? முகநாடி வேறுபட்டது, எரிச்சல் அடைந்தாரு, கொலை செய்தார். அவருடைய இருதயமானது தான் எதிர்பார்த்தபடி ஒரு வேலையை முடித்து விட்டேன், இனி தான் அப்படிங்கிற மாதிரி நினைத்தார். சரி, இப்ப அந்த சமயத்துல அந்த ஆபேலுக்காக கர்த்தர் என்ன செய்தார்? அதை புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல திருப்பி சில வசனங்களை படிப்போம். வசனம் 2ல, பின்பு அவனுடைய சகோதரனாகி ஆபேலை பெற்றால், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுவனானான். ஆபேல், காயின் 2 பேரை படிக்கிறோம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தர் காணிக்காக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகள் கொழுமையானவைகளை சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். அடுத்து பாருங்க, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினா, அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் அந்த காயினத்துல பேசிட்டாரு. இப்போ காயின் தன் சகோதரனை அழைத்து வயல்வெளியில கொண்டு போய் தனிமையில் இருக்கும் பொழுது அவனை கொலை செய்தான். கொலை செய்த உடனே அவருடைய இறுதி என்ன சொல்லிருக்கா? நான் எதிர்பார்த்து நடந்துச்சு, நீ யாரு கேட்கறதுக்கு இல்ல. சில இடத்துல அதான் சொல்லுவாங்க, ஆள் அடிச்சு தூக்கி வீசுனா எத்த நாய்க்கு சமம், கேட்க யாரும் இல்லை, அனாதை பையன். ரொம்ப ஒரு வேதனை தரக்கூடிய வார்த்தைகளை நாம் நமக்கே சொல்கிறோம், பிறர் நமக்கு சொல்லுவார்கள், அல்லது நாமும் மற்றவர்களுக்கு கூட சொல்லியிருக்கோம். இந்த காயினை கொலை செய்து வேலை முடித்தாருன்னு நினைத்து காயின் ஆபேலை கொலை செய்து தன்னுடைய வேலை முடித்ததுன்னு நினைத்தார். இப்பொழுது அந்த ஆபேலுக்காக யார் பேசணும்? யாருமே இல்லைன்னு நினைச்சிருக்கல ஒரு வேலை. ஆனா இப்ப அந்த இடத்துல
வசனம் அழகா சொல்றாரு பாருங்க. 9 கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். வயல்வெளியிலே போகும் பொழுது ஆபேல் காயின் 2 பேர் தான் இருக்காங்க, நன்கு தெரியும். ஆனால் அவருடைய வார்த்தை கர்த்தர் கேட்கிறாரு, கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? தனக்குன்னு யாரும் இல்லைன்னு யாராவது நம்ம நினைச்சா, நமக்குன்னு நின்று பேசுவதற்கு ஒருவர் இருக்கிறார், அவர் கர்த்தர். பிறரை ஒருத்தரை அழிக்க நினைத்து அந்த வேலையை முற்பட்டு அந்த வேலை செய்து விட்டால், அவனை கேட்க யாரும் இல்லை என்று யாராவது நினைத்தால், அந்த நபர் கர்த்தருக்கு உண்மையா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய விசுவாசம் உள்ளவராக இருந்தால், அவருக்கென்று கேட்பதற்கு கர்த்தர் வருவார். இந்த இடத்துல ஆபேலுக்காக கர்த்தர் வந்து பேசுறார். ஆபேல் எங்கே? சரி, 2வது வசனம் 10. அதற்கு அவர், என்ன செய்தாய்? ஆபேல் எங்கேன்னு வெறும் பேர் மட்டும் இல்ல, அவனுக்கு என்ன செய்தாய்ன்னு கேட்கக்கூடிய நபரும் இருப்பார். சில இடத்துல நமக்குன்னு கேட்க யாரும் இல்லை, என்ன பிரச்சனைன்னு விசாரிக்க கூட நாதி இல்லைங்க. கர்த்தருக்கு உண்மையா இருந்தால் கர்த்தர் சொல்றாரு, அந்த ஆபேலுக்கு நீ என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இங்க 2 சம்பவம். காயின் ஆபேலை கொலை செய்துட்டார். கொலை செய்த பிற்பாடு தன்னை கேட்க யாரும் இல்லை, நான் தான் எல்லாம் நினைச்சார். அதே சமயத்துல ஆபேலுக்குன்னு நின்று பேச யாரும் இல்லையே, அவனை சுலபமா மேற்கொள்ள நினைச்சாரு. கர்த்தர் அங்க நின்று பேசுறாரு. ஆபேலின் ரத்தம் கூட பேசுகிறோம். சில நேரத்துல நமக்கு ஆச்சரியமா இருக்கு, ஆபேலின் ரத்தம் பேசுதே. இயேசுவான் கூட சொல்லுவாரு, இந்த ஜனங்களை பேச வேண்டாம், தேவனை மகிமைப்படுத்த வேண்டாம், துதிக்க வேண்டாம்னு சொன்னாலும் இந்த கல்லுகள் பேசும் என்று சொன்னார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை கனப்படுத்துவதற்கு, அவர்களை காப்பாற்றுவதற்கு, ஆதரவாக நின்று பேசுவதற்கு ரத்தத்தை கூட பேச வைப்பார், கல்லை கூட பேச வைப்பார், இன்னும் சொல்லக்கூட கழுதை கூட பேச வைத்திருக்கார். நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். ஆக தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுக்குன்னு யாரு இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையா நீங்க தேவனுக்கு விசுவாசம் உள்ளவர்களா, அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படி தேவன் ஒருவர் உண்டு, அவரை தேடினால் விசுவாசமுள்ள பிள்ளைகளாக இருந்து தேடினால் பலன் கொடுப்பாருங்க. அந்த நம்பிக்கையோடு யார் வாழக்கூடிய மக்களாக இருக்கார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நின்று பேசுவார், கேள்வி கேட்பார், நியாயத்தை கேட்பார், ஆதரவாக நிற்பார். ஆக இந்த ஆபேலுடைய விஷயத்துல அந்த இடத்துல தேவன் ஆபேலுக்காக கேட்கிறாரு, பேசுறாரு, அவனுடைய ரத்தமும் பேசுகிறது. சரின்னு ஒரு உதாரணம் நாம் கவனிப்போம். லோத்துவுக்கு ஒரு பிரச்சனை. சோதம் குமார மக்கள், தேவனுக்கு விரோதமான மக்கள் லோத்துவை கொலை செய்ய பார்க்கிறார்கள். அந்த சோதம் குமார் அக்கிரமம் பெருகி இருக்கிறதுனால அதை அழிக்க தேவன் திட்டம் செய்யறாரு. அந்த சமயத்துல ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறாரு. ஆபிரகாம் அங்கே லோத்து இருக்கிறனால அந்த லோத்துவுக்காக அவர் வாதாடுவார், தயவு கேட்பார். நீதிமான்கள் எத்தனை பேர்? 10 பேர் 50 பேர் இருந்தா அழிப்பீர்களா? அதுல ஒவ்வொன்றா 5, 45, 40, 30, இப்படி கடைசியில 10ல வந்து முடிப்பார். 10 நீதிமான்கள் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேனார். ஆனா இங்க 10 பேர் இல்லை. 2 தூதர்கள் அந்த தேசத்துக்குள்ளாக போவார்கள். அந்த தூதர்கள் மனுஷரூபம் எடுத்து லோத்தினுடைய வீட்டுக்கு போகும் பொழுது லோத்து அவரை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டுல அவர்களுக்கு விருந்து, அந்த உணவு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இருப்பார். இதை பார்த்து அந்த அந்த தேச மக்கள் அந்த லோத்தினுடைய வீட்டுக்கு வந்தவர்கள் யார்? அவர்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த புருஷர்களை நாங்கள் அறிய வேண்டும் என்பார். தவறான அந்த ஒரு வகையில் இது வேற விதமா சொல்கிறார்கள். அந்த சோதம் குமார மக்களுடைய பாவங்கள்ல கொடிதான பாவங்கள் ஒன்று ஆண் புணர்ச்சி உள்ள மக்களாகவும் இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். இப்ப அந்த வீட்டுக்கு வந்தவர்கள் யார்? அவர்களை நாங்கள் அறிய வேண்டும் என்று லோத்து வேண்டாம், இந்த தவறை, இந்த காரியத்தை, அக்கிரமத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்வார். அதை கேட்க மனசு இல்லாமல் அந்த வீட்டை நெருக்குவார்கள், அவரை அழிக்க பார்ப்பார்கள். இப்ப அந்த சமயத்துல அந்த சோதம் குமார மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்னு பார்த்தா, பரதேசிய வந்த நீ எனக்கு சொல்லுகிறியா? உனக்கு நான் என்ன செய்ய போறேன்? நாங்க என்ன செய்ய போறோம்? உன்னை கேட்கறதுக்கு யாரு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் லோத்துவை பயப்படுத்துறார்கள். லோத்து அந்த சமயத்துல பயப்படலை. ஏன்னா அவர் பஞ்சம் பிழைக்கு போனவர். அந்த தேசத்துல போன அந்த நபருக்கு, ஐயோ நாம இங்க பிழைப்புக்கு வந்தவங்க, நமக்கு ஒரு பிரச்சனைனா கேட்க யாரும் இல்லை. ஏன்னா புதிய தேசம், புதிய மக்கள், பிறந்து வளர்ந்த ஒரு தேசம் இடமா இருந்தா நமக்கு சொந்தம் வந்த ரத்த உறவுகள் இருக்கும். ஆனா நாம வேறொரு இடத்துக்கு வந்திருக்கோமே, இப்படித்தான் நாம் பயப்படுகிறோம். உண்மையாலுமே வேறொரு இடம் சம்மந்தம் இல்லாத மக்களா இருக்கலாம். ஆனா பயமானது நமக்குன்னு பிரச்சனை வந்தா
உண்மையாலுமே கேட்க யாரும் இல்லை நினைக்கிறோம். இல்லை, லோத்துக்கு அப்படி இல்லை. அவருக்கு தேவன் ஆதரவாக, தூதர்கள் ஆதரவாக நின்று பேசியிருக்காங்க. சில வசனம் படிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல சோதோம் குமர தேசத்துக்குள்ளாக, அந்த பட்டணத்துக்குள்ளாக வருகிறார்கள். குறிப்பாக பாருங்க, வசனம் 4, அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசையிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம், இந்த அக்கிரமான செயலை செய்ய வேண்டாம் என்று கேட்கிறார். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்தில் எனக்கு உண்டு, அவர்களை உங்களிடத்துக்கு வெளியே கொண்டு வருகிறேன், அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷரின் கூறின் நிலையிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். தன்னுடைய வீட்டுக்கு வந்த அந்த மனுஷர்களுக்காக அவரு ஆதரவாக பேசுகிறார். பேசுற லோத்துக்கு என்ன ஆகுது? வசனம் 9, அதற்கு அவர்கள் அப்பாலே போ, பரதேசி வந்த யுவனா நியாயம் பேசுகிறது. பாருங்க, நீ பரதேசி, உனக்கு கேட்க ஆள் இல்லை, நீயா வந்து பேசுறபடி. இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கலாம் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம். அந்த 2 பேருக்கு நாங்க என்ன செய்யறோங்கிறத விட உனக்கு அதிகமா ஒரு ஆபத்து வரப்போகுது. பாருங்க, லோத் என்பவன் மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். அப்போ லோத்துவை இந்த இடத்துல நெருக்கி அழிக்க பார்க்கிறார்கள். அந்த இடத்துல கேட்க யாருமே இல்லைங்கிற அந்த பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகளை சொன்னாங்க. இப்ப என்ன நடக்குது பாருங்க, வசனத்துல 10, அப்பொழுது அந்த புருஷர் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்து தங்கள் அன்றைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி. அப்ப அந்த ஆபத்து வரக்கூடிய இடத்துல மக்கள் எப்படி நினைத்தாங்க? யாரும் இல்லை நினைத்தாங்க. அந்த லோத்துவுக்கு தேவன் அவருடைய 2 தூதர்களை அனுப்பி மனுஷர்களிடத்துல அந்த மக்களை காப்பாற்றுகிறார். கதவை உள்ள அந்த லோத்து இழுத்து கொண்டு கதவை பூட்டினார்கள். பிறகு அவர் துரிதப்படுத்துவார்கள். இந்த அக்கிரமம் பெரிதாக இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல என்ன ஆகுது? அந்த தேசத்துல தேவன் சொன்னபடி அக்னி கந்தகத்து பெய்ய பண்ணி அழிக்கிறார். வசனம் 29, தேவன் அந்த சமபூமி பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து புடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். அப்போ பிறரை நாம் ஒருவேளை பயப்படுத்தக்கூடிய மக்களா இருந்தால், அல்லது நம்மளை யாராவது பயப்படுத்தக்கூடியவங்களா இருந்தாலும், அந்த சமயத்தில் நம்முடைய பயம் இருக்கக்கூடாது. தேவன் நம்மோடு இருக்கார், அவருடைய தூதர்கள் நம்மோடு இருக்கார்கள். இப்படிப்பட்ட நம்பிக்கையில் லோத்து இருந்தார். லோத்து அதனாலதான் அந்த தூதர்கள் அவர்களை காப்பாற்றி, வசனம் 29, லோத்து அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி தேவன் அவரை காப்பாற்றினார். யாருமே இல்லைன்னு நினைச்சு சோதோம் குமார மக்கள் பயப்படுத்தினார்கள். இல்ல, கர்த்தர் அவர்களோடு இருந்தார், தேவதூதர்கள் அவர்களோடு இருந்திருக்கார்கள், அவர்களை காப்பாற்றியிருக்கார். அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? நமக்கு இது போன்ற யாராவது அச்சுறுத்தல் சொல்லக்கூடியவங்களா இருந்தா நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கென்று உதவிக்கு தேவன் ஆட்களை வைத்திருக்கிறார். சின்ன ஒரு உதாரணம், யோசேப்பை நம்ம கவனிப்போம். ஒரே குடும்பத்துல அவருடைய சகோதரர்கள் வந்து யோசேப்பை கொலை செய்ய நினைக்கிறார்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் அந்த யோசேப்பை கொலை செய்ய நினைக்கக்கூடிய சமயத்துல அந்த யோசேப்பை கொன்று விடலாம் என்று மற்ற சகோதரர்கள் நினைக்கிறார்கள். அவர் ஒரு யாக்கோபுடைய இளைய மகன், ரொம்ப அப்பா நேசிக்கிறாரு. அதே போல சகோதரர் செய்கிற தவறுகளை அப்பா இடத்துல சொல்லுகிறாரு. இதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் ஒரு கட்டம் தேவன் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி, நோக்கத்தை நிறைவேற்றும்படி ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். அந்த சொப்பனத்தை போய் சொல்லும் பொழுது அதுல இன்னும் கோபம் அதிகமா வந்து அவரை கொலை செய்ய நினைக்கிறார்கள். அதே சமயத்துல அப்பாவுக்கு யாக்கோபு யோசேப்பு கீழ்ப்பிடிக்கூடியவராக இருக்கார். சகோதரர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற இடத்துக்கு அவர்களை பார்த்து விசாரித்து வரும்படி அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்புகிறார். தன்னை கொலை செய்ய வேண்டும், தன்னை பகைக்கிற மக்களிடத்திலே பெற்றோர் கீழ்ப்படிங்கிற அந்த நல்ல இறுதியத்தோடு யோசேப்பு அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து ஆகாரம் கொண்டு போகிறார். போகும் வழியில தூரத்துல அவனை பார்க்கும் பொழுது 37ஆம் அதிகாரம் 18 அவர்கள் அவனை தூரத்திலே வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். அதிகாரம் 37ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 36 வரைக்கும் இது வசன சம்பவம் இருக்கிறது. அப்ப யோசேப்பை கொலை செய்ய வேண்டும் என்று சகோதரர் நினைக்கிறார்கள். அடுத்தது 20 வசனம், அவனை கொண்டு இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பச்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். எப்படி அவனுடைய சொப்பனங்கள் எல்லாம் முடியும் பார்ப்போம். அப்ப அவனை கொலை செய்துட்டா அவன் சொன்னது எப்படி நடக்கு பாருங்க. அவன் இளைய மக, பலம் குறைந்தவர், மற்றவர் பலசாலிகள். அவனை கொலை செஞ்சா அவனை கேட்க ஆள் இல்லை. ஒரு மிருகம் அடிச்சு கொண்டு வச்சுன்னு அப்பாட்டு சொல்லிடலாம். சில நேரத்துல இப்படித்தான் நம்ம கூட நினைக்கிறோம், அவனை கேட்க யாரும் இல்லை நினைக்கிறோம்.
நம்ம கூட தனிமையா இருக்கும்போது அப்படித்தான் நினைப்போம், ஐயோ நமக்கு யாரும் இல்லையே. இப்ப இங்க என்ன நடக்குது பாருங்க. இந்த யோசேப்புக்கு ஆதரவாக தேவன் என்ன செய்திருக்கிறார். வசனம் 21 ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவன் தகப்பனிடத்தில் திரும்ப கொண்டு போக மனதுள்ளவனாய் அவனை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம். நீங்கள் இந்த ரத்தம் சிதலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழிகளிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி விதமாய் ரூபன் அவர்கள் கைக்கு தப்புவித்தான். கேட்கிற காலு இல்லைன்னு நினைத்து கொலை செய்ய நினைத்த மக்களுக்கு ரூபனை வைத்து அந்த யோசேப்பை தேவன் காப்பாற்றுவார். அதே போல அடித்து குழியில போட்டுவார்கள். சரி, அதுல தொடர்ந்து இருந்தா செத்துருவார். சரி, அதுல இன்னொருத்தரை தேவன் வைத்திருக்கார். வசனம் 24 பாருங்க. அவனை தூக்கி அந்த குழியில போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. பின்பு அவர்கள் சாப்பிடுவதற்காக உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை எடுக்கும் போது இதோ கீழையத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி அந்தவர்களின் பிசின் தைலத்தை வெள்ளைப்புலத்தை ஒட்டங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொண்டு அவனுடைய ரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? அவனை கொலை செஞ்சுட்டா யாரும் கேட்க இல்லைன்னு நினைச்சான். நீங்க அழகா 2வது நபரை தேவன் யூதாவை பயன்படுத்த, அவனை ஏன் நம்ம கொலை செய்யணும்? அவனை கொலை செய்வதனால என்ன லாபம்? அவனை விட்டு விடலாமே, இஸ்மவேலருக்கு விட்டு விடலாமே. அதே போல அந்த இஸ்மவேலருக்கு விட்டு விடுவதற்கு அவனை சகோதரர்கள் அவன் சொல்லுக்கு சம்மதித்தார்கள் என்று 27 வசனங்கள் படிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல அந்த குழியில போட்டாலும் குழியில தொடர்ந்து இருந்தாலும் செத்துருவாரு. அவர் சாகக்கூடாதுங்கிறதுக்காக தேவன் அந்த யூதாவை கொண்டு சகோதரத்துல பேச வைக்கிறாரு. யூதாவின் சொல்ல கேட்டு அவனை தப்பி வைக்கிறார்கள். இஸ்மவேலர்களுக்கு அவர் விற்று போடுகிறார்கள். பாருங்க, இந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் கூட ரத்த சம்பந்தமா இருக்கிறவர்கள் பேசியிருக்கிறது நியாயம் சொல்லலாம். சம்மந்தமே இல்லாத அந்த இஸ்மவேலர்கள் யாரு? தேவன் நினைத்தால் எப்படியாவது அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றுவார். அழகா இஸ்மவேலர் கையில விட்டு விட்டார்கள். சரி, அந்த இஸ்மவேலர்கள் என்ன செய்யறார்கள்? அந்த யோசேப்பு எங்கே போய் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும்ங்கிறது இருந்தோ அதே இடத்துக்கு போத்திபாரின் அதிகாரி வீட்டுக்கு போகிறார். வசனம் பாருங்க 36. அந்த மீதியான யோசேப்பை எகிப்திலே பார்வோன் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவரிடத்தில் விட்டார்கள். அப்ப தேவனுடைய நோக்கம் அழகா நிறைவேற்றினார். யோசேப்பு தேவனுக்கு பிரியமா இருக்கார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் படிக்கிறோம். அந்த யோசேப்பை தகப்பன் நேசிக்கிறது இந்த மற்ற சோழர்களுக்கு பிடிக்கல. ரூபன் யூதாவை தவிர அந்த மக்கள் கொலை செய்ய நினைக்கிறார்கள். கேட்க யாரும் இல்லை, கொன்றலாம். ஆனா அந்த சமயத்துல தேவன் ரூபனை வைத்து அவரை காப்பாற்றுறார், யூதாவை வைத்து காப்பாற்றுறார், இஸ்மவேலர்களை வைத்து காப்பாற்றார், போத்திபாரின் அதிபதியை வைத்து காப்பாற்றார். ஒரு கட்டத்துல இந்த யோசேப்பு தான் அந்த இஸ்ரவேல் வம்சத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு அதிபதியாக அந்த எகிப்தில் உயர்த்தப்படுகிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இப்படியாக தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடியவராக எல்லா நிலையிலும் நின்று காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். இதை நம்ம மறந்துடும் சில நேரத்தில். சரி, இன்னும் பாருங்க, சில வசனங்களை கவனிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1லிருந்து 18 வரைக்கும் நாம் படித்தோம்னா, இங்க எலியாவுக்கு ஒரு ஆபத்து இருக்குது. ஆகால் தீர்க்கதரிசிகள் அந்த மக்களை எல்லாரையும் எலியா கொன்று போட்டார். இந்த செய்தி ஆகாப்பின் மூலியமாக இயேசுபேலுக்கு போகிறது. இயேசுபேல் துன்மார்க்கமான ஒரு பெண், ஆகாப்புடைய மனைவி. இந்த தகவல் கேட்ட உடனே ஆள் சொல்லி அனுப்புறார், நீ என்னுடைய மக்களுக்கு செய்தது போல இந்நேரத்திலே உனக்கு நாளை தினம் செய்யப்படுனார். இதை கேட்ட உடனே அந்த எலியாவுக்கு ஒரு பயம் வரும். இதுக்கு முன்னாடி பெரிய ஒரு பலசாலியாக ஒரு வேலை செஞ்சார். அதற்குரிய 850 பேரை கொன்றார். அவர் கொல்ல தேவன் அதை செய்யும்படி செஞ்சார். விக்கிரகங்களுக்கும் தேவனுக்கும் தேவன் தான் மெய்யானவரா, விக்கிரகங்கள் மெய்யானதாங்கிறது பாகால் தெய்வம் மெய்யானதுன்னு ஒரு போட்டி. அதுல தேவனே மெய்யானவர் நிரூபித்தார். இது தேவன் செய்தாரு. அவ்வளவு பெரிய ஒரு பலம் நிறைந்த ஒரு வேலை செஞ்சாரு. இப்பொழுது அவருக்கு இயேசபேல் வார்த்தை கேட்ட உடனே பயம். ஏன்னா இயேசபேல் ஒரு துன்மார்க்கமான ஒரு பெண். அவங்க ராஜாவுடைய அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு குடும்பத்தின் தலைவியாக இருக்கார். சாதாரண ஒரு பெண்ணா இருந்தாலும் கூட பரவாயில்ல, அவரு ஏதோ பேசி ஜமாளிக்கலாம். ஆனா துன்மார்க்கமா இருக்கிறவங்க என்னத்த பேசுறது? இந்த மாதிரி சமயத்துல இந்த எலியாவுக்கு என்ன ஆகுது? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1ல நான் கவனிக்கும் பொழுது, எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டைத்தாளை கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் இயேசபேலுக்கு அறிவித்தான். அந்த செய்தி கேட்ட உடனே
அப்பொழுது இயேசுபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளைய நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதுக்கு சரியாகும், அதுக்கு அதிகமாகும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க, இந்த செய்தி வந்த உடனே எலியா தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரன் அங்கே நிறுத்தி விட்டான். இப்ப மரண பயம், மற்றவர்களுக்கெல்லாம் மரண பயத்தை காண்பித்தவர் இப்ப தனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அந்த மரண பயத்தினால என்ன செய்ய, தன்னை காப்பாற்றி கொள்ள, பாதுகாத்துக் கொள்ள. சரி, அந்த நேரத்துல அவருடைய இறுதி என்ன சொல்லுது? ஐயோ, நான் இப்படி இருக்கிறேன்னே, நான் என்ன பண்ண போறேன், எனக்கு பெரிய ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னு நினைச்சார். இப்ப அந்த சமயத்துல அவருடைய இறுதி என்ன மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுது? 12 வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, ஒன்று புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல குறிப்பாக தேவனுடைய வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க. 10ல, அதுக்கு அவன் சேனையில் தேவனாய் கர்த்தருக்கு வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தாலே கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றார். பிராணன் தப்பிக்கு ஓடி போறாரு. ஒரு இடத்துல ஒரு செடியின் கீழாக படுத்துக்கிறாரு. அந்த சமயத்துல தேவ தூதன் அங்கே வந்து அவரை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணும்படி சொல்லுவாரு. அப்ப தேவனும் அவருக்கு பேசும் பொழுது, இப்ப பாருங்க, நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன், நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், என்னை கேட்க யாரும் இல்லை, என்னையும் கொல்ல பார்க்கிறாங்க, நான் என்ன செய்யட்டும் பாருங்க. பயம் சில நேரத்துல ஒரு நபருக்கு இந்த பயம், ஒரு குடும்பமா இருக்குது, நாம் ஒரு குடும்பம். லோத்து அந்த சோதம் குமாரில பயப்படலை. நோவாவின் காலத்துல இருந்த ஜனங்களுக்குள்ள அவர் உத்தம, அவரும் பயப்படலை. ஊத் தேசத்துல அந்த யோபு எல்லாரிலும் பெரியவராக இருந்தார், அவர் தேவனுக்கு பயந்திருந்தார், மனுஷருக்கு பயப்படலை. ஏன்னா அவர்கள் தேவன் வேறு, நம்முடைய தேவன் மெய்யான தேவன், நம்மோடு தேவன் இருக்காருங்க, அந்த விசுவாசம் இவர்களுக்கு இருந்தது. இப்ப இந்த இடத்துல எலியாவுக்கு நான் ஒருவன் மாத்திரம் இருக்கேன், என்னையும் கொல்ல பார்க்கிறாங்க. சரி, இப்படி பயந்த நிலையில, இந்த ஒரு விசுவாச குறைந்த நிலையில சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தேவன் என்ன சொல்றாரு? வசனம் 18ல, ஆளாலும் பாகாலுக்கு முடங்காது இருக்கிற முழங்கால்களையும் அவனை மொத்தம் செய்யாது இருக்கிற வாய்களுடைய 7000 பேரை இஸ்ரவேலில் மீதியாக வைத்திருக்கேன் என்றார். 7000 பேர் இன்னும் இருக்கிறார்கள். தேவன் எலியாவுக்கு ஆதரவாக பேசுறாரு, தேவ தூதன் வந்து அவருக்கு ஆதரவாக பலன் கொடுக்கிறாரு. இப்ப இன்னும் 7000 பேர் இருக்கார்கள். பிரிவானவர்களே, தேவனை சார்ந்து விசுவாசம் உள்ள பிள்ளைகளா இருந்தா நமக்குன்னு பேசுவதற்கு ஆள் இருக்காங்க, ஆளிலே நினைக்க வேண்டாம். பெரிய பலம் உள்ளவர் நம்மோடு இருக்கார். இந்த விஷயங்கள் நம்ம கவனிக்கும். சரி, இப்போ புதிய ஏற்பாட்டிலையும் கூட சில உதாரணம் கவனிக்க போறோம். அந்த பெதஸ்தாங்கிற குளத்துல அந்த தண்ணீர் தேவதூதன் வந்து இறங்கும் போது கலங்கு, அதுல முதல்ல இறங்குற அந்த மக்கள்ல எந்த வியாதி இருந்தாலும் சுகமாகிற ஒரு நம்பிக்கை, அதான் உண்மை. சரி, இப்போ 38 வருஷமா ஒரு வியாதி உள்ள ஒரு மனுஷன் அங்க இருக்கார். அவர் அந்த இடத்துல போய் எழுந்து அந்த தண்ணிக்குள்ள இறங்குனா சுகமாக நினைக்கிறார், ஆனா போக முடியல, ஒரு நெருக்கடி. அப்புறம் அந்த மாதிரி நேரத்துல நமக்கு எப்படி தோணும்? ஐயோ, நமக்கு யாரும் இல்லையே, நமக்கு உதவி செய்ய வாய்ப்பு இல்லையே, எழுந்து போலாம் சுகம் கிடைக்கும் நினைக்கிறான், முடியலையே. அப்புறம் அந்த ஏக்கம், அந்த தனிமை, அந்த வேதனை, ஒரு பக்கம் வியாதி, கண்ணு முன்னாடி ஒரு சுகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, ஆனா போய் அதுல இறங்க நமக்கு உதவி கால இல்லை, யாராவது ஒரு கை. அப்ப இந்த மாதிரி சமயத்துல அவருக்கு உதவிக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சோம், யாருமே இல்லைன்னு நினைச்சு கவலைப்படுறாரு. உதவி செய்யணும், நீ தந்தே இருக்கணும். ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. ஒண்ணு முதல் 9 வரைக்கும் நம்ம கவனிக்கும் பொழுது, குறிப்பா 5ஆம் வசனத்துல 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதுக்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, பாருங்க, எனக்கு உதவிக்கு யாரும் இல்லை, ஆனா இறுதியா சுகமாக வரும், யாராவது வந்து அதுல உதவி செஞ்சா நல்லா இருக்கு, ஆனா யாரும் இல்லை, அந்தோ கதியா நிக்கிறார். சரி, பெண் நடக்குது பாருங்க, நான் போறதுக்குள்ளே வேறொரு எனக்கு முந்தி இறங்கி விடுறான் என்றான். யாரும் இல்லைன்னா அப்புறம் அடுத்து யாரால முடியுது? எல்லாரும் சுகம் வேணும்னு நினைக்கிறாங்க, அந்த இடத்துல தடுக்க முடியாது.
யார் வேணாலும் இறங்கலாம். ஆனா இப்ப என்ன நடக்குது? எனக்கு உதவிக்கு யாரும் இல்லைங்கிற அந்த ஏக்கத்தோடு, கவலையோடு, மனமுடைந்த நிலையில் இருந்த அந்த 38 வருஷ வியாதி உள்ள அந்த முடவனுக்கு இப்ப என்ன செய்றாரு பாருங்க. தேவன் அங்கே வேலை செய்றார். தேவனுடைய குமாரன் இயேசுவை கொண்டு இங்கே வேலை செய்றார். ஆதரவாக வேலை செய்றார். என்ன செய்றாரு? இயேசு அவனை நோக்கி, "எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட" என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாய் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. அப்போ எனக்கு உதவி செய்வதற்கு எனக்கு யாரும் இல்ல, ஒருவரும் இல்லைங்கிற அந்த நிலையில இருந்த அந்த மனுஷனுக்கு இயேசு மீது விசுவாசம், தேவன் மீது விசுவாசம் இருந்தது. அதனால இயேசுவே அவருக்கு உதவி செய்கிறார். அப்போ தேவ பிள்ளைகள் நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த சத்தியங்களிலிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? எனக்குன்னு யாரும் இல்ல, நமக்கென்று யாரும் இல்ல, எங்களுக்காக யாரும் பேசுறதுக்கு இல்ல, அல்லது உங்களுக்காக யாரும் இல்லைன்னு யாராவது நம்ம இருந்தா இல்ல. தேவனுக்கு நம்ம உண்மையா இருந்தா, அவருக்கு பிரியமான பிள்ளைகளா இருந்தா, அவர் என்ன செய்வார்? எல்லா வகையிலும் நம்மளை பாதுகாப்பார். எப்பொழுது அந்த காரியங்களை செய்வார்? சில வசனங்கள் நாம் படித்து நிறைவு செய்வோம். சங்கீதம் 27:10 என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அடுத்தது யோசுவா 1 அதிகாரம் 5-9 வரைக்கும் படிச்சா, நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமானதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அப்ப யோசுவாவுக்கு இந்த இடத்துல தேவன் அழகா பலப்படுத்துகிறார். நீ பங்கிடுவாய். இவர் பயப்படுறார். மோசே மரித்து போனாரு, அவருக்கு பின்னாடி நாம இந்த இடத்துக்கு வர்றோம், நாம் எப்படி இந்த ஜனங்களை வழி நடத்த போறோம்? அப்ப சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நீ பலம் கொண்டு திடப்படுவாய். அது ஒண்ணு இல்ல, என் தாசனை மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் முறையில செய்ய கவனமாய் மாத்திரம் மிகவும் பலம் கொண்டிரு. அவருக்கு பயந்து அப்படி வார்த்தையை கை கொண்டு திடமானதா இருந்தா எல்லா வகையிலும் உதவி செய்வார். ஆக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? எந்த ஜனத்துல தேவனுக்கு பயந்து இருந்தா தேவன் காப்பாற்றுவார். 41 அதிகாரம் 10வது வசனம் ஏசாயாவில, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழங்குகிறதுனால் உன்னை தாங்குவேன். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை! உன்னை தாங்குவேன், உனக்கு உயர்வு, உனக்கு ஒரு மேன்மை, பாதுகாப்பு எல்லாம் கொடுப்பேன். தாவீதுக்கு அது நம்பிக்கை இருந்தது, ஆபேலுக்கு இருந்தது, லோத்துவுக்கு இருந்தது, எலியாவுக்கு இருந்தது. ஆரம்பத்துல பிறகு வந்துருச்சு. யோசேப்பு எவ்வளவு பெரிய ஒரு உயர்வான நிலைமைக்கு போனார். இப்ப இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து லாசருவுக்கு, அந்த 38 வருஷ வியாதி உள்ள மனுஷனுக்கு, யோசுவாவுக்கு, இப்படி எல்லாருக்கும் தைரியத்தை தேவன் கொடுத்தார். நமக்கு அந்த சங்கீதம் 23:4 தேவரீர் என்னோடு கூட இருக்கேன், ஒரு கோலும் ஒரு தடி என்னை தேற்றும். இந்த நம்பிக்கையோடு நாம் இருந்து எல்லா நிலையிலும் விசுவாசம் பலப்படுவோம், தைரியமா இருப்போம். கவனம் நடிச்சொல் இந்த செய்தியத்தோடு நிறைவு செய்து இந்த வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கு நன்றி. நல்ல ஒரு தேவ ஆலோசனை கேட்டும். தேவன் என்னோடு இருக்கார் என்ற ஒரு தலைப்புல, தேவனை அறியாத மக்கள் அவங்க அறிஞ்சிக்க முடியாது தேவன் அவங்க கூட இருக்காங்கன்னு. ஏன்னா அவங்க அறியல, அவங்க உணர முடியாது சொல்லி தேவன் அவங்க கூட இருக்காங்கன்னு. ஆனா அறிந்த மக்கள் நம்ம விசுவாசமா இருக்குமா, தேவன் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரிலும் நம்மளோட இருக்காருன்னு அந்த நம்ம உணர முடியும். அப்ப எந்த காரியம் செய்தாலும் நம்ம ஜெபம் பண்ணி செய்வோம், தேவன் நம்மளோட இருக்காரு, தேவன் நம்மளை வழி நடத்துவார்னு நம்ம இருப்போம். அது தலைப்புல கொடுத்த நல்ல செய்தி கொடுத்த பிரதர் ரவிக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம்.